SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit sacas.ac.in. வணக்கம். செய்திச் சுருக்கம். புதிய அமைச்சர்கள் லிஸ்டில் யார் யார்? 120 எம்எல்ஏக்களின் ஆதரவோடு தவிக தலைவர் விஜய் சென்ற 10ஆம் தேதி முதல்வராக பதவியேற்றார். பதவியேற்ற 9 அமைச்சர்களுக்கு 16ஆம் தேதி துறைகள் ஒதுக்கப்பட்டன. காலியாக உள்ள 20க்கும் மேற்பட்ட துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமிக்கப்படவில்லை. முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏக்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் அமைச்சர்களாக பதவி ஏற்பார்கள் என அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்துள்ளார். இது தவிர விசிக மற்றும் IUML சார்பில் தலா ஒருவர் வீதம் 2 பேர் அமைச்சராக வாய்ப்புள்ளது. அவர்களுடன் தவிக சார்பில் சென்னை RK நகர் எம்எல்ஏ மரிய வில்சன், தூத்துக்குடி ஸ்ரீநாத், ஈரோடு கிழக்கு பாலாஜி விஜய், திருச்சி ஸ்ரீரங்கம் ரமேஷ், தாம்பரம் சரத்குமார், கிணத்துக்கடவு விக்னேஷ், கோவை வடக்கு சம்பத், அறந்தாங்கி பர்வேஷ், காஞ்சிபுரம் ரஞ்சித் குமார், கடலூர் ராஜ்குமார் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கவர்னர் மாளிகையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடக்கிறது. கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் உட்பட 16 முதல் 21 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். அமைச்சர்கள் பதவியேற்ற பிறகு அவர்களுக்கான துறைகளை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் 50 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் மீண்டும் இடம்பெறுகிறது. நீங்க அதை கொடுங்க, நாங்க இதை கொடுக்கிறோம். தவிக விசிக டீல் ஓகே. தமிழக முதல்வர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிட்டு 2லும் வென்றார். இதில் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு தவிக ஆட்சி அமைத்தது. இந்த சூழலில் விசிகவை அமைச்சரவையில் சேர்க்க தவிக முயற்சித்து வருகிறது. குறிப்பாக திமுகவை பலவீனப்படுத்தும் வகையில் அதன் கூட்டணி கட்சிகளை முழுமையாக தவிக பக்கம் இழுக்க முயற்சிகள் நடந்து வருகின்றன. இது குறித்து விசிக நிர்வாகிகள் கூறியதாவது: விசிகவில் திருமாவளவனை தவிர்த்து மற்ற யாரையும் அமைச்சராக்க கட்சி நிர்வாகிகள் சம்மதிக்கவில்லை. அவ்வாறு யாரேனும் ஒருவர் அமைச்சரானால் பல நிர்வாகிகள் மாற்றுக் கட்சிக்கு செல்லக்கூடும். எனவே திருமாவளவனை மட்டும் அமைச்சராக்க கட்சி நிர்வாகிகள் ஆதரவு அளித்துள்ளனர். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை செயல்படுத்தும்படி திருமாவளவனுக்கு நிர்வாகிகள் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். திருமாவளவனை அமைச்சராக்குவதுடன் முக்கிய துறையை ஒதுக்க தவிக முன் வந்துள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட தவிக ஆதரவு அளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு திருமாவளவன் போட்டியிட்டால் திமுகவும் ஆதரவு அளிக்கும் என எதிர்பார்க்கிறோம். திருமாவளவன் மீது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் நன்மதிப்பு இருப்பதால் அவரை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்த மாட்டார் என நம்புகிறோம். அதிமுக தரப்பிலும் திருமாவளவனுக்காக ஆதரவு கோரப்படும். அந்த வகையில் இடைத்தேர்தலில் திருமாவளவன் வெற்றி பெற்று அமைச்சராக அதிக வாய்ப்புள்ளது. அவர் சட்டசபை தொகுதியில் வெற்றி பெற்றால் சிதம்பரம் தொகுதி MP பதவியை ராஜினாமா செய்வார். அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தவிக போட்டியிடும். அதற்கு விசிக ஆதரவளிக்கும். தவிகவுக்கு முதல் லோக்சபா MP பதவி கிடைக்க வாய்ப்புள்ளது என்றனர். ராஜ்யசபா MP தேர்தலில் காத்திருக்கும் ட்விஸ்ட். அண்ணாமலையை களமிறக்க பாஜக பலே திட்டம். தமிழகத்தில் ஒருவர் உட்பட 25 ராஜ்யசபா MPக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் எந்த நேரத்திலும் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆந்திராவில் இருந்து தேர்வாக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் இருந்து தேர்வான 4 பேர் ஜார்க்கண்ட் 2, குஜராத் 4, ராஜஸ்தான் 3, கர்நாடகா 4, மத்திய பிரதேசம் 3, அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மணிப்பூர், மிசோரமில் தலா 1 என ராஜ்யசபா MPக்களாக உள்ள 24 பேரின் பதவிக்காலம் ஜூன் 21 மற்றும் ஜூலை 19ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இருந்து அதிமுக சார்பில் ராஜ்யசபா MPயாக தேர்வான முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் சட்டசபை தேர்தலில் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றதால் தன் MP பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். அவர் ராஜினாமா செய்த MP பதவிக்கான ஆயுள் 2028 வரை உள்ளது. இதனால் இந்த இடத்திற்கு இடைத்தேர்தல் நடத்தியாக வேண்டும். எனவே ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் நடக்கவுள்ள ராஜ்யசபா தேர்தலோடு சேர்த்து தமிழக ராஜ்யசபா இடத்திற்கும் தேர்தல் நடத்தப்படுவது உறுதியாகியுள்ளது. இதற்கான அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையம் எப்போது வேண்டுமானாலும் வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக இன்றோ அல்லது நாளையோ அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்படுகிறது.
ஆந்திராவிலிருந்து 4 எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அங்கு ஆட்சியில் உள்ள தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாஜ இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி தங்களுக்குள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளனர். அவற்றில் ஓர் இடத்தில் தமிழக பாஜ முன்னாள் தலைவரான அண்ணாமலையை நிறுத்த அக்கட்சி மேலிடம் தீர்மானித்து உள்ளதாகவும், இது தொடர்பாக ஆந்திர கூட்டணி கட்சிகளுக்கு டில்லி பாஜ மேலிடம் தெளிவாக சொல்லிவிட்டதாகவும் அந்த வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் இருந்து தேர்வு செய்யப்படவுள்ள எம்பி பதவிக்கு ஆளும் கட்சியான தவேக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவது உறுதியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ராஜ்யசபா எம்பி வேட்பாளர் போட்டியில் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ரவி, ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு முதல்வர் விஜயை அழைத்து சென்ற விஷ்ணு ரெட்டி, அரசியல் வியூக ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, விஜயின் தனி செயலராக அறியப்படும் ஜெகதீஷ், முன்னாள் அமைச்சரும் லால்குடி தொகுதியில் தோல்வியை தழுவியவருமான கூப்பா கிருஷ்ணன் ஆகியோரின் பெயர்கள் உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. முதல்வரின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டு பின்னர் எழுந்த எதிர்ப்பால் பதவியை இழந்தாலும் டெல்லியில் நன்கு அரசியல் தொடர்புகளை ஏற்கனவே வைத்துள்ளவரான ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் பெயரும் யூகத்தில் அடிபடுகிறது. எனினும் இவர்களில் ஒருவர்தான் வேட்பாளரா அல்லது இவர்களை தாண்டி திடீரென புதிய முகம் யாராவது அறிமுகமாகி MP ஆகி டில்லி செல்ல போகிறாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. குடும்ப ஆட்சியால் வந்த வினை, குமுறும் உடன்பிறப்புகள். திமுக தேர்தல் தோல்விக்கான காரணங்களை பதிவு செய்வதற்கான உடன்பிறப்பின் குரல் இணையதளத்தில் இதுவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கருத்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததற்கான காரணங்களை கேட்டு இணையதளம் தொடங்கிய 2 நாளில் 3.5 லட்சம் பேர் கருத்துக்களை பதிவு செய்தனர். தற்போது 5 லட்சத்தை கடந்துவிட்டது. மண்டல செயலர்களை நியமித்த பின் உதயநிதி ஸ்டாலினின் மருமகன் சபரீசன், கட்சியின் பொதுச் செயலர் கனிமொழி ஆகியோரில் யார் பேச்சை கேட்பது என்ற குழப்பத்தில் கட்சியினர் இருந்தனர். இளைஞரணியில் போலி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். கட்சியின் 1,70 லட்சம் உறுப்பினர்களில் பல லட்சம் பேர் பிற கட்சிகளிலும் உறுப்பினர்களாக உள்ளனர். இலவச பஸ் பயணத்தால் ஆட்டோ டிரைவர்களின் வருவாய் குறைந்து அவர்களின் ஓட்டுகள் விஜய்க்கு கிடைத்துள்ளன என்றும் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவுக்கு போட்டி தவேக என விஜய் கூறியதோடு திமுகவை கடுமையாக சாடினார். கரூர் கூட்ட நெரிசல் மரணத்திற்கு திமுகவே காரணம் என விஜய் குற்றம் சாட்டினார். ஆனால் திமுகவில் பதில் தராததால் விஜய் சொன்னதை மக்கள் நம்பிவிட்டனர். உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கியது, ஸ்டாலின் குடும்பத்தினரின் நேரடி தலையீடு, அடிமட்ட தொண்டனுக்கு எந்த பலனும் கிடைக்காமல் போனது, குடும்ப ஆட்சி, விலைவாசி உயர்வு என பல பிரச்சினைகளை இணையதளத்தில் கட்சியினர் பதிவு செய்துள்ளனர் என திமுக வட்டாரங்கள் கூறின. கச்சா எண்ணெய் இறக்குமதி அளவை குறைக்க நடவடிக்கை. புதிய எரிபொருள் தர நிர்ணயம் வெளியீடு. E20 எனப்படும் 20% எத்தனால் கலப்பு பெட்ரோலை தாண்டி பெட்ரோலுடன் மேலும் அதிக அளவு எத்தனால் கலப்பு நடவடிக்கைக்கான புதிய எரிபொருள் தர நிர்ணயங்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதாவது E22, E25, E27, E30 என 30% வரை எத்தனால் கலப்பை படிப்படியாக உயர்த்த நாடு முழுதும் ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக எத்தனால் கலப்பு வரம்பு, எரிபொருள் நிலைத்தன்மை தேவைகள், கலவைக்கான தர அளவு என எரிபொருள் தர நிர்ணயங்களை அரசு வெளியிட்டுள்ளது. தற்போதுள்ள வாகனங்கள் E20 பெட்ரோலில் மட்டுமே செயல்படும் திறன் உடையவை. எனவே புதிய தர நிர்ணயங்களுக்கு ஏற்ப வாகனங்களை சோதனை செய்து மேம்பாடுகளை மேற்கொள்ள வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். இதன் மூலம் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கவும் உள்நாட்டு எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாக நிபுணர்கள் கூறினர். நிலச்சரிவில் 10,000 பக்தர்கள். உத்தராகண்டில் உச்சக்கட்ட பீதி. ஒரே இரவில் மாறிய காட்சி. உத்தராகண்டில் உள்ள கேதார்நாத் உள்ளிட்ட 4 கோயில்களுக்கு பக்தர்கள் புனித பயணம் செல்லும் சார் தாம் யாத்திரை துவங்கியுள்ளது. இதற்கிடையே ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் உள்ள கேதார்நாத் கோயில் செல்லும் வழியில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சோன் பிரயாக், கௌரிகுண்ட் இடையே மலைப்பாதையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டதால் புனித யாத்திரை தடைப்பட்டது. கேதார்நாத் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் அங்கிருந்து திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் வழியில் சிக்கினர். அங்கு பெய்த மிக பலத்த மழை காரணமாக திடீரென மலைப்பகுதி சரிந்து பிரதான சாலையில் டன் கணக்கில் இடுபாடுகளும் பாறைகளும் விழுந்து வழி முற்றிலும் முடக்கப்பட்டது.
நிலச்சரிவு ஏற்பட்ட சமயம் இரவு நேரம் என்பதால் அந்த பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. அத்துடன் தொடர்ந்து மழை பெய்து கொண்டும் மலையிலிருந்து இடிபாடுகள் தொடர்ந்து சரிந்து விழுந்ததால் மீட்புப் படையினருக்கு பெரும் சவாலாக அமைந்தது. தகவல் கிடைத்தவுடன் சப் இன்ஸ்பெக்டர் ஆஷிஷ் திம்ரி தலைமையிலான சோன் பிரயாக் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் நவீன மீட்பு கருவிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அவர்களுடன் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் இணைந்து கூட்டு மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டது. மிக மோசமான வானிலையிலும் மீட்புக் குழுவினர் விடிய விடிய போராடி சிக்கியிருந்த 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு தைரியம் கூறி அவர்களை பாதுகாப்பான பாதையின் வழியை மீட்டனர். அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட பிறகு JCB மூலம் சாலையில் விழுந்த இடிபாடுகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து மீண்டும் சீரமைக்கப்பட்டது.